ஹலோ கைஸ், சண்டே மார்னிங். இன்றைக்கி எங்கள் குட்டி தோட்டத்தில் காயெல்லாம் காய்ச்சிருந்துச்சு. தக்காளி செடியில் இப்போ தான் காய் விட்டுருக்கு. அதனால் நாங்கள் பறிக்கலை. அடுத்து நம்ம கத்திரிக்காய் பறிக்க போகிறோம். அது பறிச்சாச்சு. இது ஃபஸ்ட்டு இந்த செடியில் ஃபஸ்ட்டு காய். அதனால் நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு பறிக்கும் போதேவும். அடுத்து இது ஒரு கத்திரிக்காய் செடி. இது சின்னதாக இருக்கும் போதே பறிச்சிடணும், இல்லாட்டி பெருசாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் பறிச்சாச்சு. அடுத்து இது பொன்னாங்கண்ணி கீரை தண்டு. நேற்று தான் நட்டு வச்சோம். இது தளர்த்து வருவோம். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது மிளகாய் கண்டு இப்போ தான் வச்சுருக்கோம். அடுத்து பார்க்க போகிறது வெள்ளை கத்திரிக்காய் செடி. இது பூ நிறையா வச்சுருக்கு. அதுக்கப்புறம் காய் பாருங்கள் 4-5 வச்சுருக்கு. இதில் இந்த 2 காய் நல்லா பெருசாக இருக்குது. வாங்க பறிக்கலாம். அடுத்து இது பருப்பு கீரை. இது நிறையா இருந்துச்சு. நல்லா பிடுங்கிட்டோம். இங்கே பாருங்கள், நல்லா ஃபுல்லாக தளன்னு இருக்கும். இது கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், மாடி தோட்டம் முடிஞ்சாச்சு. அடுத்து கீழே நெல்லிக்காய் செடி இருக்குது. அதில் பாருங்கள், பிஞ்சு பிஞ்சாக இருக்குது. அதில் நல்லா பெருசாக இருக்கிறதா பிடுங்கிக்கலாம். பிடுங்கியாச்சு. பாருங்கள், நல்லா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இன்னும் பெருசாக வரும். காற்றும் மழையும்னால இது காய் கீழே விழுந்துருது. அதனால் நான் பறிச்சிட்டோம். பாருங்கள், எவ்வளோ பூ வச்சுருக்கு. கீழே வரையும் இருக்கும். நல்லா எவ்வளவு காய் பாருங்கள், பிஞ்சாக இருக்குது. தூரில் வரையும் இருக்கும். அடுத்து பார்க்க போகிறது பசிலைக்கீரை. இது பாசிப்பருப்பு வச்சு கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, லிப்டிக் செடின்னுவாங்க. இது எல்லார் வீட்லேயுமே அழகு செடின்னு வைப்பாங்க. இது கீரையாகவும் யூஸ் பண்ணலாம். பல நோய்களை குணப்படுத்தும் இந்த கீரை. ஆனால் கிடச்சிச்சின்னா விட்டுறாதீங்க. எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், ஈஸியாகவே கிடைக்கும். செஞ்சு சாப்பிட்டு நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து பார்க்க போகிறது வல்லாரைக்கீரை. இது இப்போ தான் தழுக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது எல்லாத்துக்கும் பார்த்துருப்பீங்க. அடுத்து பார்க்க போகிறது கருவேப்பிலை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்காங்க. நிறைய டைம் வச்சோம், வரலை. இந்த தடவை சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதனால் அதை கொஞ்சம் பறிச்சுக்கலாம். அடுத்து சீத்தா. ஏற்கனவே போன வீடியோவில் போட்டிருப்போம். இது ஒன்று இருந்துச்சு, நல்லா பாருங்கள் எப்படி வெடிச்சிருக்குன்னு. அது ஒன்று பறிச்சுக்கலாம். ஒன்று தான் இருந்துச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. ஃபுல்லாக அறுவடை பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், இன்றைக்கி எங்கள் குட்டி தோட்டத்தில் இருந்த அறுவடை முடிஞ்சிச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.